ஒரு வக்கீல் தன் கட்சிக்காரரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்கன்றது ஊருக்கே தெரியும். அப்பேற்பட்ட வக்கீலுக்கே தன் பொய் கேஸுக்கு ஆதரவாக வாதாடுறோம்னு தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா இவங்க லீட் ரோலில் ஆக்ட் பண்ணி அஸ்வினி ஐயர் திவாரி அவங்க டைரக்ஷனில் உருவான சிஸ்டம் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படமானது பிரைம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மூவி ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, சோனாக்ஷி சின்ஹா ஒரு லாயராக வராங்க. இவங்க யாருன்னா ஒரு பிரபலமான லாயரோட பொண்ணு. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக 10 கேஸ் ஜெயிச்சா மட்டும்தான் தப்பாவோட டீமில் ஜாயின் பண்ண முடியுன்றதுனால பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கிளம்பிறங்குறாங்க சோனாக்ஷி. ஜோதிகா அதே கோர்ட்டில் ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணுற ஒரு மிடில் கிளாஸ் உமன். சோனாக்ஷிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஜோதிகா கேஸில் ஜெயிக்கிறதுக்காக சஜஷன் கொடுக்க அண்ட் பேமெண்ட்காக ஜோதிகா இருக்கிற 10 கேஸும் சோனாக்ஷிக்கு ஹெல்ப் பண்ண அட்லாஸ்ட் இந்த 10 கேஸும் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த சிஸ்டம். அண்ட் பெருசாக ஹீரோயிசம்லாம் காமிக்காம கிரவுண்ட் ரியாலிட்டியோட இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட்டே செட் பண்ணியிருக்காங்க. சோனாக்ஷி 10 கேஸை ஜெயிக்கணும் அண்ட் ஜோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கோர்ட் ரூம் ட்ராமாஸுமே யதார்த்தமாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் அண்ட் கன்க்ளூட் பண்ண விதம் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது, ஒரு குற்றவாளி போதிய ஆதாரம் இல்லாததால் எந்த அளவுக்கு ஈஸியாக கேஸ்லேருந்து தப்பிக்கிறான் அப்படிங்கிறத உண்மைக்கு நெருக்கமாகவே காமிச்சிருக்காங்க. சோனாக்ஷி அண்ட் ஜோதிகா 2 பேரோட கேரக்டர் ஆர்க் செமையாக வந்திருக்கு. ஒரு சின்ன டென்ஷன் லாஸ்ட் மினிட் வரையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்த இவங்க மிட் போர்ஷன்ஸ் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. நடுவில் சாங்ஸ் ஃபேமிலி ட்ராமான்னு கொஞ்சம் அந்த சைட் போனதுனால ஸ்லோனஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் இருந்தாலும் அதை ரிவீல் பண்ண விதம் பெருசாக எந்த ஒரு வியப்பையும் ஏற்படுத்தவே இல்லை. அண்ட் மோஸ்ட்லி ப்ரிடிக்டிவ் மோடில் தான் ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அண்ட் இவங்க சீன்ஸ் எதுவும் முக்கியமாக மோஸ்ட்லி டைலாக்லேயே எல்லா விஷயமும் கன்வே பண்ணது பெருசாக எந்த ஒரு இம்பாக்ட்டையும் ஏற்படுத்தவே இல்லை. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சோனாக்ஷி ஆஸ் ஏ லாயரா ஜஸ்டிஸ் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்ற ஸ்டாண்டை ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க அப்பாவை எதிர்த்து நிற்கும் போதாகட்டும், கேஸில் ஜெயிக்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போதாகட்டும், எல்லா இடத்துலையும் திறமையான ஆக்டிங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஜோதிகா ஒரு மிடில் கிளாஸ் உமனாக தன்னோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுலேருந்து எமோஷனல் சீன்ஸ் வரைக்கும் தன்னோட வெர்சடைல் ஆக்டிங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் அவங்க சைட்லேருந்து படத்துக்கு தேவையான இன்புட்ஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் எடிட்டிங் சைட்லேருந்து படத்துக்கு தேவையான கரெக்ட் டியூரேஷனில் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஸ்டோரி அகெயின் சிஸ்டம், பவர்ஃபுல் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஸ்லோவாக போகிற ஸ்க்ரீன் பிளே, ப்ரெடிக்டிவ் ட்விஸ்ட், ஸ்பீட் பிரேக்கர் சாங்ஸ் அண்ட் லென்த்தி டைலாக் சீன்ஸ். ஓவராலாக சிஸ்டம்க்கு எதிரான ஒரு ஸ்டோரிக்காக ஒன் டைம் வாட்சபிள் தாங்க இந்த படம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த மிடில் லெவல் ஆஃப் சிஸ்டம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.